கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இன்றும் நாளையும் ரெண்டு மேட்ச் இருக்கிறதுனால நம் புள்ளிப்பட்டியல் மாறுபாடு நம்ம பார்க்க போகிறது இல்லை. இருந்தாலும் இப்போ இன்றைக்கி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் புள்ளிப்பட்டியலை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் அணியும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோதுகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு டாப் 4ல் இது வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதில் கொஞ்சம் சில சர்க்கிள் இருக்குது. கீழே இருக்க எஸ்ஆர்ஹெச் மேலே வர்றதுக்கு துடிப்பு காட்டுவாங்க. அதனால் இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக இருக்க போகுது, மாற்று கருத்து இல்லை. அதுவும் ஹைதராபாத் பிச்சுன்றதுனால பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கிறதுனால ரன்கள் வேட்டை பயங்கரமாக இருக்கும்ன்றதில் சொல்லலாம். யார் வெற்றி பெறுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச் பிபிகேஎஸ் 2 பேரும் தலா 23 முறை இதற்கு முன்பாக மோதியிருக்காங்க. அதில் எஸ்ஆர்ஹெச் ஆதிக்கம் செலுத்தி 16 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. பிபிகேஎஸ் 7 தடவை தான் வெற்றி பெற்றிருக்கு. இதற்கு முன்பாக இவங்க 2 பேர் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் 215 ரன் அடிச்சிருக்காங்க அதிகபட்சம். இவங்களும் சற்றேறக்குறைய 214 ரன்கள் பக்கத்திலே வந்திருக்காங்க. குறைஞ்ச ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவல் தான். அதுலேயும் ஓரளவுக்கு எஸ்ஆர்ஹெச் 114க்குள்ளே சுருள்றாங்க, இவங்க 119க்குள்ளே சுருள்ற அமைப்பு இருக்குது. இதில் எஸ்ஆர்ஹெச் ஒரு லீடு எடுக்குதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஃபஸ்ட்டு செக்ஷனில். அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸுடைய நியூமராலஜி 1, பிரமிடியன் 8 வர்றதுனால அந்த அணிக்கு இந்த பேர் சிறப்பு இல்லை. அதனால் இது பேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச் அணியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கும் நியூமராலஜி எண் 1, பிரமிடியன் 7 வர்றது பேடாக இருக்கிறது. ஸோ இப்போ 2 பேர்த்துக்கும் டீம் நேம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு 2 பேருக்கும் ஈக்குவல். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பேட் கம்மின்ஸுக்கு பிரமிடியன் 5, அதே போல் நியூமராலஜி எண் 3. இது மீடியமான ஒரு அமைப்பு. அப்போ பேட் கம்மின்ஸு கேப்டன்சி கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் ஸ்ரேஷ் ஐயர் இவருடைய கேப்டன்சியை பொறுத்தளவுக்கு 2-9 வருது. இது வெரி குட்டாக இருக்கிறது. பேட் கம்மின்ஸை காட்டிலும் கூடுதலான அதிகபட்சமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பு ஸ்ரேஷ் ஐயருடைய பேரில் இருக்கிறனால இந்த செக்ஷனில் இந்த அணி பஞ்சாப் கிங்ஸு சாதகம். இன்றைய லக்கியை பொறுத்தளவுக்கு 27வது மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. சொந்த மைதானத்தில் வேறு விளையாடுறாங்க. இது லக்கி வின்னரும் எஸ்ஆர்ஹெச். பிரசன்ன நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பிரசன்னத்தில் முதல்ல எஸ்ஆர்ஹெச்சோட உதயாதிபதி சேய் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. அதே சமயத்தில் 6க்குடையவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன் மால் 3ஆம் இடத்துல 50% தான் இருக்குது அவங்களுக்கு. பஞ்சாப் கிங்ஸுக்கு தலைமையிலே கதிர் நீச்ச கதிர் உட்கார்ந்துருக்கிறது. அதுவும் லாபாதிபதியே கெட்டு போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. பஞ்சாப் கிங்ஸுக்கு தான் லாபாதிபதியே தலைமையில் கெட்டு போகிறாருன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் லாபாதிபதி விரயத்தில் தேடி போய் உட்கார்றது எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிறப்பில்லை. அதே போல் பாக்கியாதிபதி கவிப்பு நிற்கிற வீட்டில் இருக்கிறதும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அதிர்ஷ்டம் சிறப்பு இல்லை. இவங்க பஞ்சாப் கிங்ஸ் அதிபதி புகர் பார்த்திங்கன்னா அவங்க தலை மேலே உட்காந்துருக்கு. எஸ்ஆர்ஹெச் தலை மேலே உட்காந்து தன் வீட்டை பார்க்குறதுனால இந்த ஜாதகம் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஓரளவுக்கு பலம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதியே கெட்டு போகிறது பலவீனம். அதுவும் பாக்கியஸ்தானத்தில் கெட்டு போகிறது, பாக்கியம் அதிர்ஷ்டம் இல்லை. எஸ்ஆர்ஹெச்சோட லாபஸ்தானத்துலேயும் கேது இருக்கிறது சிறப்பில்லை. பஞ்சாப் கிங்ஸோட அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் அதோட லாபாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால பரிவர்த்தனை அடிப்படையில் சுகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பஞ்சாப் கிங்ஸுக்கு இது சாதகமான விஷயமாக இந்த நஷ்ட ஜாதகம் பார்க்கப்படுகிறது. அவர் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
மீ அண்ட் யூ செக்ஷனில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுது. டீம் நேம் ஈக்குவலாக இருக்கிறது. கேப்டன் நேமில் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுது. டுடே லக்கி எஸ்ஆர்ஹெச்சில் இருக்குது. நஷ்ட ஜாதகமும் ஜாமக்கோலும் பிபிகேஎஸ்க்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பஞ்சாப் கிங்ஸ் எஸ்ஆர்ஹெச்சை விட கொஞ்சம் கூடுதல் பலம் பெறுகிறது. நஷ்ட ஜாதகம் பிரசன்ன ஜாதகம் தான் இதுக்கு கொஞ்சம் வழி விட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த போட்டியிலையும் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், அனிகேட் வர்மா, கென்ரிச் கிளாஷன், ராகுல் செகர், முகமது ஷமி இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பிரியான்ஸ் ஆரியா, ஸ்ரேஷ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ யான்சன், ஹர்ஷ்தீப் சிங்கு, லாக்கி ஃபெர்கூசன் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு. மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு 25 போட்டி இது ஏற்கனவே இருந்த லெவலில் தான் இருக்கிறது. இந்த 4 போட்டி முடிவுகளும் வந்ததுக்கப்புறம் திங்கட்கிழமை மீள் பார்வையில் இன்னும் எவ்வளவு கூடியிருக்கோம் அப்படிங்கிறதையும் குறைஞ்சிருக்குமோ கூடியிருக்குமோன்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 44% ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.